ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜெய ப்ளாக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து கிராமத்தில் எங்களோட சொந்த ஊரில் நிற்கும். ஏன் நிற்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அபிவிருத்தி லொத்தர் சபைக்கிட்ட வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொத்தர் இப்போ எல்லாருக்கும் வந்து லொத்தர் இப்போ விழுந்து கொண்டிருக்கு. இதை பற்றி அந்த லொத்தர் கடைக்கார காட்டியை கேட்டு நாங்களும் கொஞ்சம் பணக்காரனாகிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதில் முடிவெடுத்து வந்து நான் மட்டும் இல்லை, நானும் என் நண்பன் தான். ஸோ இப்போ மாதம் என்ட்ரி கொடுக்குறேன். ஒரு நாள் தான் இப்போ இந்த லொத்தரை வந்து சுரண்டப்புறம் நாங்கள் வந்து சுரண்ட லொத்தர் எடுத்து ஒரே நாளில் பணக்காரனா அப்புறம் ஆகரம் தெரிக்க வர்றோம். ஒரு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இப்போ இருக்காது பாருங்க, எப்படி பாருங்க வீடியோவை. கண்டிப்பா அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீர் உங்களுக்கு இந்த முயற்சி வந்து என்ன காரணம்? திடீர் முயற்சி வந்து நிறைய பேர் நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து லொத்தரால பெரிய வளர்ந்து கொண்டு போறாங்க. லொத்தரால விழுந்து எப்படி விழுந்ததோ அது சுரண்ட லொத்தர் சபையில எல்லாம் வந்து விழுந்து போகுது. இப்ப நாங்களும் வந்து அது சுரண்டி ஒரு பணக்காரனாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆகரம் பணக்காரனா நாங்க பணக்காரன் ஒரு அவுடிக்காரும் பெசிலிமெண்ட் எடுத்து போற ஐடியா இல்ல. நம்ம அந்த அவ்வளவு பெரிய லொத்தர் எடுக்கல. அவ்வளவு பெரிய லொத்தருக்கு வந்து நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல. நம்ம ஒரு நார்மலான டிக்கெட் எடுத்து ஒரு அளவு பணக்காரனா வரும். சொரண்ட டிக்கெட் எடுக்க போறேன். அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அது இன்னொரு நைட் 10 மணி மட்டும் வெயிட் பண்ணி அது உள்ளாத ஒரு மனவரத்தை பெறத்தை விட இதை உடனே சுரண்டி உடனே ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். நாங்க பாட்டி வைக்கிறது நிறைய பேரை கூட்டிட்டு வந்தீங்க அந்த லொத்தர்ல வந்து விழுந்துச்சுன்னா. ஸோ அப்படி வீடியோ கண்டிப்பா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராங்குளத்திலே ஃபேமஸான இடத்துல வந்து நிற்கும் பம்மி அடி. கிராங்குளத்துல வரலாறு, எங்க ஊர்ல வரலாறு இது. கிராங்குளத்துல யார்கிட்ட கேட்டாலும் வந்து பம்மி அடி என்ன அவங்க சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன ஊராங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதான் கிராங்குளத்துல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. சரி, இந்த பம்மி அடிக்கிட்ட வந்து இந்த லொத்தர் எடுக்கிற கடை இருக்கு, அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் நம்ம லொத்தரை சுரண்ட போறோம். என்ன உளும்புலான்னு கேட்க போறேன். அவர் சாத்திரம் பாக்குறாரு தெரியும். இதுல மினிமம் ஒரு கார்ல அப்படி ஒரு 10க்கு மேல இருக்கும். 500 ஆண்டு பாத்தீங்கன்னா 520 பிரிச்சிங்கன்னா அப்படி ஒரு 25 காட்டு கிட்ட எடுக்கலாம். ஒரு 50 காட்டு எடுக்க போறோம். சொல்லையா சொல்றேன், நீ 50 உண்மையை சொல்றேன். கால்குலேட் பண்ணாங்க ப்ரோ. அண்ணு ப்ரோ எல்லாத்துலயும் என்னடா அவளுக்கு 50 டிகிரி எவ்வளவு பார்க்க போறாரு. அதான் 25 என்ன காணா சும்மா. சரி, ஓகே. இதைதான் வந்து எடுக்க போறேன். இப்ப எங்களை ஊரா தெரியுதானே, உங்களை சுத்தி காட்டுங்க அப்படி ஊரே. கண்ணுக்கு என்ன வச்சுட்டாங்க பாக்குறாங்க. சீதையூர். சரி, ஊரை பார்த்து வாங்க நம்ம லொத்தர் கடைக்கிட்ட போவோம். இப்ப நாங்க எடுக்க போற டிக்கெட் வந்து தான் இந்த இருக்க டிக்கெட் தான். உழவு டிக்கெட் எடுக்க போறோம் இல்லை, இதுல ஒரு அரவாசி டிக்கெட் தான் போகும் இன்றைக்கு. ஸோ சுரண்டதுக்கு ஸ்டார்ட் ஒரு 5 ரூபா குத்தி உண்டு. சுரண்ட முந்திய கேட்போம். உளுமா தான் இதை எடுத்தா இதுல வந்து சுரண்ட டிக்கெட்ல வந்து 50 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு, 40 ரூபாய். இதுல எந்த டிக்கெட்ல வந்து நிறைய பேர் கூட விழுந்துருக்கு. 50 ரூபாயில விழுந்துருக்கு 10,000 25,000 எல்லாம். அதே மாதிரி 20 ரூபாயிலையும் 25,000 விழுந்துருக்கு, 5,000 விழுந்துருக்கு, 2,500, 500, 1000 பல மாதிரி விழுந்து. 40 ரூபாயும் விழுந்தாரு. இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா விழுந்து, 500 ரூபா விழுந்து. அது வந்து 20 ரூபா டிக்கெட் எடுக்கும் தானே. அதுல என்ன அடையாளம் இருந்தா நமக்கு காசு கிடைக்கும். இதுல இந்த பின்னால இருக்குது இந்த அறிய கும்பம். இது 20 ரூபா டிக்கெட்ல கும்பம் இருந்தா அதே மாதிரி 50 ரூபா டிக்கெட்லயும் அப்படிதான். 50 ரூபாயில 2 சமமான உருவம் இருக்கணும் ஒரே மாதிரி. இதுல 40 ரூபாயில பூ இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் விழுந்திருக்கா எல்லாருக்கும். அதெல்லாம் விழுந்திருக்கு. இந்த 50,000 கொண்டு விழுந்து 50,000 விழுந்திருக்கீங்க. அதுல 50 விழுந்து. நான் 2 லட்சம் இதை விழுந்தது. இந்த அதை இன்னைக்கு நாங்க பணக்காரனாகிறதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இப்படி ஆக போறது இல்ல. ஏதோ ஒரு லட்சத்துல நமக்கு இந்த டிக்கெட்ல வந்து இந்த டிக்கெட்ல வந்து நம்ம எடுத்தோம்னா வந்து நம்ம இது நாள் போகும், நைட் ஆகும். அதனால நம்ம உடனே பார்த்து உடனே காசு வாங்கிட்டு போற பிளான்ல இப்ப நாங்க வந்திருக்கோம். இப்ப வாங்க சுரண்ட தொடங்க. இல்ல ஸ்டார்ட்ல சுரண்ட போறது வந்து நண்பன் தான். ஒரு 5 டிக்கெட் சுரண்டுக்கு வாங்க. என் கையால் எடுத்தாரு இந்தா அவர் சுரண்ட போறாரு. அந்த பின்னால கும்பம் நீங்க சுரண்டுங்களை பாப்போம். விழுதாண்டு இல்ல. என்ன ஸ்கூல் படிக்க இது வந்து இன்னைக்கு எடுக்கிறா அடுத்த மேலே 2 அனைவரும் ஒரு காட்டுல சிலதுல 2 3 இருக்கிறது இருக்கு.
அது stand ஒரு மாதிரி காட்டுல கொண்டு வாங்க. இதுல ஒண்ணுதான். இல்லையா அதுல அதான் தானே. ஒண்ணுதான். 100 இப்ப நண்பனுக்கு கொடுத்த இதுல வந்து 100 ரூபா டிக்கெட் இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் வந்து விழுந்திருக்கு. நம்ம 20 ரூபா கொடுத்த காசுக்கு வந்து 20 ரூபா வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 20 ரூபா தமிழ் அதை மட்டும் தான் ஒழுங்கா சொல்லிருக்கான். அது மட்டும் தான் ஒழுங்கா அது மட்டும் தான் இருக்கு இந்த காட்டுல. ஸோ இதுல வந்து ஒரு டிக்கெட் விழுந்திருக்கு. இது வேற வைப்போம் நம்ம லாஸ்டா இதை கணக்கு பார்ப்போம். அடுத்த வந்து சுரண்ட போறாருன்னு பாத்தீங்கன்னா வாங்க யாரு சரி வா 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 சுரண்டு வா வா டே அதிர்ஷ்டத்தை பார்க்கட்டா. நீ சொல்றேன் நாங்க பார்க்க போறோம். உங்களோட சரி, அதிர்ஷ்டம் okay. எப்படி? நான் அடுத்த சுரண்டேன். நடுவுல. ஜேகே ப்ளாக்ல மெம்பர் ஆகுங்க. ஜேகே ஆகுவீங்க எல்லாரும். பாத்துக்கொள்ளுங்க. பாத்துக்கொள்ளுங்க. இவர் ராசி பலன் எப்படி இருக்க போகுது? ஏ கண்ணி ராசிக்காரன்டா. அதுதான் தண்ணிக்கு பெஸ்டா விழுந்தது கப்பு. தண்ணிக்கு செகண்டா விழுந்தது கும்பம் விழுந்தது. ஆனா காசை பாரு 20 ரூபா 20 ரூபா விழுந்தது. அதிசயம் இல்ல பெண்ணு பெண்ணும் இலையும் ஒரு காட்டுல உண்டு நம்ம குழப்பி எடுப்போமா? அடுத்த பாத்தீங்கன்னா எனக்கும் 100 ரூபா காட்டுல வந்து அதே பர்சன் 20 ரூபா தான் விழுந்திருக்கு. சுரண்டது மட்டும் வித்தியாசம் ஆனா ஒரே காசு தான். சரியா? அடுத்த இஞ்சி அடிக்குது உங்களுக்கு எடுப்போம். சரியா? அடுத்த அவன் சுரண்ட போறது வந்து சரி வாங்க ஸ்டாப் பண்றோம் வீடியோ. வாடா வண்டியா தம்பிக்கு அடுத்த சுரண்ட போறது வந்து சொல்லுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம். முதலாவதுல அவருக்கு அதிர்ஷ்டம் கொட்டு இண்டியும். ஓ மை காட். அடுத்து 20 ரூபா 20 ரூபா 120 ரூபாடா 20 ரூபா 120 ரூபா. அவர் 20 ரூபா ஆறாறு விழுந்திருக்கு 60 ரூபா. சரி ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணி எங்க ஸ்கூலுக்குள்ள என்ன கேமராமேன் 3 பேர் இருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் தான் வந்து சுரண்ட வர மத்தவங்களுக்கு வந்து சுரண்ட தெரியாது வெக்கப்படுறது மாதிரி நாங்களே எங்க அதிர்ஷ்டத்தை காட்டுறோம். சுரண்டா சரியான அதிர்ஷ்டம். முதலாவதுலே எனக்கு ஏன் இந்த கொப்பி வருது? இந்த கொப்பி நான் ஸ்கூல் படிக்கல வந்து நான் பாஸ் பண்ணிருப்பேன். இப்ப வருது இல்ல அதான் வருது படிக்கல. ஓ மை காட் வந்திருக்கு. இதுல 20 ரூபா இருக்கிறோம். இது இருக்கட்டும். இதுல கொண்டு ஓகே. ஆமா டீ கப் தெரியுது. இல்லைக்கு தெரியல. இல்லைக்கு தெரியல. ஒரு 100 ரூபாய் விழுந்ததுன்னா ஏதாவது ஒரு பிரயோசனம் மாதிரி. அடுத்து நான் சுரண்ட போறேன். என்ன கேளா நீ இதுல சுரண்டாங்க. அதுல விழாதுடா வைரா. விழாதுன்றது விழுந்தாண்ட வாழ்க்கை. விழாதுன்றது விழாது வாழ்க்கை. விழ வைப்போம். எல்லாத்தையுமா இப்ப வரைக்கும் நாங்க எவ்வளவு சுரண்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா இதுல 100 200 இதோட சேர்த்து 300 இந்த 2 கார் 300 ரூபாய்க்கு சுரண்டிருக்கோம். 60 ரூபா காசு முடிஞ்சிருக்கு. இப்படிதான் வாழ்க்கையில பல லோஸ்ட் வரும். கும்பம் விழுந்தது 20 ரூபா. 20 ரூபா என்ன காய்ஸ் 20 ரூபாய் நமக்கு இத கைமுடுத்த நமக்கு ஸ்டார்ட்ல. இது வந்து நான் இப்ப விழுந்தே மாட்டேன். எடுக்க போறேன் 20 எவ்வளவு வேணும் நடுவுல இறங்கி கடவுளா பார்த்து ஒரு இடத்த சந்தா சொல்ல வர என்னடா வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம். இதுல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குண்டா. அதிர்ஷ்டம் இருக்கும் இல்லாம இல்ல. ஆனா நமக்கு இருக்காது. 2500 ரூபா உழுது. ஆனா அதுல அந்த இதான் உழுது இல்ல கும்பம் இல்ல. இதுல 20 ரூபாய் விழுந்து விட்டது. பரவாயில்ல 500 ரூபா வந்துடும் போல. இதுல எவ்வளவு எடுக்கப்பா? நான் எடுக்க போறேன். நீங்க சுரண்டுங்க. எவ்வளவு எடுக்கப்பா? 500 ரூபாய். 500 தாண்டி போறடா மண்டையா. இல்ல எத்தனை சுரண்டு அடிக்கிற பாருங்க தான் மொத்தம். எத்தனை சுரண்டு அடிக்கிறாரு? ஒரு விழுந்ததுக்கு இல்லடா. அப்படியா? மொத்தமா எத்தனை சுரண்டு பாருங்க. 5 10 13 14 15 18 எத்தனை தான்? 2 2 5
16 டிக்கெட் சொல்லலாம். 16 டிக்கெட்ல எவ்வளவு விட போகுது பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியிட நாங்கள் கண்டுபிடிக்கல 2500 போகுது. 2500 2500 விழுந்துட்டீங்கன்னா எந்த காசுல உங்களுக்கு நான் சோடா வாங்கி தருவேன்டா. கும்பம் 50 ரூபா விழுந்து விட்டது. ஒரு சைவர் கூட வந்திருந்தாலும் பரவாயில்ல. 50 ரூபா விழுந்திருக்கு. இது ட்ரை பண்ணுவோம். மிகப்பெரிய வெற்றி இது. இந்த டிக்கெட் அடிக்கிறவன் சொல்றேன் என்ன புத்தகத்தை வைக்காதீங்க. நான் வருது நான் ஸ்கூல் போக அப்படி வந்தது இல்லை. அதையும் சொல்றேன் ஏன் வச்சு தெரியாது இல்ல ஒன்றுல ஒன்று தான் இருக்கேன். சரி ஒன்று நீ செய்யலாம். ஒன்றுல ஒன்று தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில மட்டும்தான் நீ எனக்கு பேர் இருக்காங்க. ஏய் இஸ்டோ நோ ப்ளீஸ் டேக் இஸ். என்னடா இங்கிலீஷ்ல தப்பா போதும். அடுத்தது 20 ரூபா. ஒரு சைவரை கூட வைக்காங்க டோலி. கடைசி நான் இதுல இந்த 2 இருக்கா. எண்ணிக்கொள்ளுங்களா மாமா ரெண்டு மரமல் கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கு. எப்படி விடாது அதான் சுரண்டதை கொஞ்சம் எண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சா எனக்கு தான் அடிக்கும். தான் என்ன தாது இதுல 5 எத்தனை நினைங்க என்ன எத்தனை கொஞ்சம் எண்ணி வைங்க. அது இஷ்டம் பண்ண அது 20 விழுந்து தேதிக்கு இது எடுக்க அம்மா கண்ணுக்குள்ள இதை விழுந்துக்கிறா. இன்னும் எவ்வளவு எடுக்க இருக்கி இந்த ஆண்டு விழுது. அது 20 ரூபா தான். இந்த டிக்கெட்ல ஃபுல்லா விழுது 20 ரூபா மட்டும் தான் விழுது. 20 ரூபா இல்ல நாங்க வந்து ஒரு மெத்தமெட்டிக்ஸ்ல ஒன்றை கொண்டு போறோம். நீங்க கொஞ்சம் இருங்க. நான் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். அதைத்தான் விளங்கப்படுத்த போறேன். பேய் இது 20 ரூபா. 2 3 சொன்னீங்க பாருங்க. 23 25. நமக்கு கார் வேணுமாண்டா இது எடுங்க. இதுல கார் விழுந்துச்சுன்னா நமக்கு காரா தேவையில்ல பைக்கா வேணுமா காசா வேணுமாண்டா தருவாங்க. இது கிட்டத்துல இல்ல எனக்கு முதல் ஒரு காலத்துல இது கேள்விப்பட்டிருக்கேன். கார் விழுந்து காரை வேணாண்டு ஒரு காசு வாங்கினா கார் வேணாண்டு கார் அது எவனோ தெரியும் அவருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிருக்கேன். இதெல்லாம் ஒரு லைஃப் எடுத்தீங்கன்னா வேஸ்ட் தான் அன்எக்ஸ்பெக்ட் இல்லாம. இப்ப நாங்க 25 கார்டு தரோம். 25 கார்டுல எவ்வளவு வந்திருக்கீங்கன்னு பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா டிக்கெட்ல சுரண்டி வந்து 500 ரூபாய் சுரண்டினாங்க. அதுல வந்து ஒரு 120 ரூபா விழுந்திருக்கு. 170 ரூபா காசு விழுந்திருக்கு. அதுல வந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நாங்க இப்ப 50 ரூபா டிக்கெட்ல வந்து கை வைக்க போறோம். கை வைக்காது கை வைக்க போறோம். இந்த கதைக்காக கடிச்சு விட்டா இந்த கைக்கா ஒரு லக்குழு ட்ரை பண்ணி பார்க்கும் விடாது பாப்போம். சுரண்டு இப்படி வைப்போம். கொஞ்சம் இப்படி வைப்போம். சரியா சுரண்டி தருவோம் புள்ளா. 100 200 300 400 500 600 700 800 900 1000 ரூபாய் இருக்கு. சோழி முடிஞ்சு வேணாம். நான் ஒரு 5 டிக்கெட் எடுத்து சுரண்ட போறேன். அப்படி சொல்றீங்க. 5 டிக்கெட்டுக்கு 250. இதுல போவாட்டி 250 ரூபாய்க்கு இதுல 5 10 100 200 இதுல கூட சொல்லுங்க. 10 12 டிக்கெட் அதுல 20 தான் விழுது. சரிவாங்க ஒன்றுல 1000 ரூபாய் கிடைச்சால் பரவாயில்ல. ஒரு கவலை சந்தோஷம் வருது. விட்டு தேக்குமாரு 600 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் சுரண்டுறாங்க. 600 ரூபாய்க்கு டிக்கெட் சுரண்டி 500 ரூபாய் விழுந்துருக்கு. எங்களுக்கு இல்ல அவரு தாத்தாக்கு. அதான் போறாரு. அந்த போறாரு. அவர் எடுக்காங்க காட்டு. அவரு அவர் காட்டு அந்த அந்த போறாரு. அவருக்கு தான் விழுந்தது வந்து 500 ரூபாய் வந்து ஒரு டிக்கெட் தான் எடுத்தவரு. ஒரு டிக்கெட்டுமே வந்து 500 ரூபாய் விழுந்து. 500 ரூபாய். அது நாங்க 500 ரூபாய்க்கு 25 டிக்கெட் எடுத்திருக்கோம். 25 டிக்கெட்ல 20 ரூபாய் ஒரே ஒரு 50 ரூபாய் விழுந்தது. ஒரு 120 ரூபாய் காசு விழுந்தது.
அவர் வந்தாரு ஒரு ஒரு டிக்கெட் ticket எடுத்தாரு சரி எடுத்தாரு. ஐடியா பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சோழி போயிட்டாரு முடிஞ்சு அவருக்கு என்ன வந்தீங்கன்னா எத்தனை பேர் சொல்லணும் 100 ஆளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கேன்டுவாங்க அது அந்த ஆளுக்கு தான் இருக்கு போல இதே 5000 ஆள் கிட்னாப் அவர் சொல்றாரு இதுவே ஒரு 5000 எவ்வளவு இருந்தா என்ன நல்லா இருந்திருக்கேன்னு நல்லா இருந்தேன்டாரு சரி அவருக்கு கொடுத்து வச்சது சோ இந்த வீடியோ அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்குமாட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கவலையா இருக்கு ரொம்ப எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு ஜாலியா இருக்கு குழுக்குள்ள இருக்கு ஒரே ஜாலியா இருக்குல்ல காசு எந்த இல்ல சரி கைஸ் 500 விழுந்து எப்படி பாத்தீங்களா 500 ரூபாய்க்கு சோடா பட்டிஸ் வடை எல்லாமே வாங்கி தரேன் இந்த வீடியோ முடிக்கும் இதோட பெட்டரான வீடியோல சந்திக்கும் பாய் அது விட்றாதே